தமிழகத்தில் மூடப்பட்ட என்டிசிக்கு சொந்தமான பஞ்சாலைகளை மீண்டும் திறக்க கோரி காளையார்கோவிலில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கும் முக்கிய துறையாக ஜவுளித்துறை உள்ளது. குறிப்பாக அகமதாபாத், மும்பை, கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய நகரங்கள் ஜவுளித்துறையின் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த துறையின் வளர்ச்சிக்காக 1968ஆம் ஆண்டு தேசிய ஜவுளிக் கழகம் என்னும் நேஷனல் டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷன் நிறுவப்பட்டது. இதன் கீழ் ஆரம்பத்தில் 16 பஞ்சாலைகள் மட்டுமே இருந்த நிலையில் பின்னர் இது 123 பஞ்சாலைகளுடன் நாடு முழுவதும் பரவலாக செயல்பட்டது. ஆனால் தனியாரின் வளர்ச்சிக்காக நஷ்டத்தை காரணம் காட்டி பெரும்பாலான பஞ்சாலைகள் மூடப்பட்டன. தற்போது நாடு முழுவதும் 23 பஞ்சாலைகள் மட்டுமே இயங்குகின்றன. இதில் தென்னிந்தியாவில் உள்ள 15 பஞ்சாலைகளில் தமிழகத்தில் மட்டும் 7 பஞ்சாலைகள் உள்ளன. லாபத்தில் இயங்கி வந்த இந்த பஞ்சாலைகள் கொரோனா தடை காலத்தில் மூடப்பட்டன. ஆனால் அவை இன்று வரை திறக்கப்படவில்லை. தொழிலாளர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக இடைப்பட்ட காலங்களில் திறக்கப்பட்ட சில பஞ்சாலைகள் பின்னர் மீண்டும் மூடப்பட்டன. இந்நிலையில் 24 மாத கால நிலுவை ஊதியம், 5 ஆண்டுகளுக்கான ஊக்கத்தொகை வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் பேருந்து நிலையம் அருகே தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.